வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஏற்பீர்களா என்று அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் எங்களுக்கு யாரும் எதிரி அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். கடந்த காலங்கள்ல அதிமுக பாஜக இரு தரப்பிலையும் வார்த்தை மோதல்கள் முற்றியிருந்தன. தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட போது அண்ணாமலை இவ்வாறு ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். இது அதிமுக பாஜக கூட்டணி 2 முறை முறிஞ்சிருக்குது. 2 முறையுமே சீட்டு தகராறு பேச்சுவார்த்தையில உள்ள அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில உள்ள ரஃப் அண்ட் டப் ஹார்ட் பார்கெனிங்ல தான் அது 2 முறையும் முறிஞ்சிருக்குது. குறிப்பா முதல் முறை உள்ளாட்சி தேர்தல் காலகட்டத்தில் 2% இணையான இடங்கள் தான் தர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. 5% சீட்டுகளை பன்னீர்செல்வம் இரட்டை தலைமையாக கொடுக்கலாம் என்று சொன்ன போது எடப்பாடி பழனிசாமி அது முடியாது என்று சேலத்திற்கு கிளம்பி விட்டார். அப்போது அமித்ஷா தலையிட்டு 2% சீட்டை எல்லாம் ஒரு தேசிய கட்சி வாங்கி நிற்பது அவமானம், நீங்கள் அனைத்து தொகுதிகளிலுமே வேட்பாளர்களை நிறுத்துங்கள் என்று அண்ணாமலைக்கு உத்தரவிட்டார். அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியை முறித்து கொண்டு அவர் 45% இடங்களில் வேட்பாளரை நிறுத்தி 3வது இடத்தை அன்னைக்கு கைப்பற்றினார். அதற்கு பின்பு மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் சென்று 3வது முறை மோடி பிரதமர் ஆவார், 330 சீட்டு என்டிஏ வெற்றி பெறும் என்றெல்லாம் அவர் பேசினார். ஆனால் அண்ணாமலை அவர்களோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவை பொறுத்து ஜாதி ரீதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் எதிர்ப்பு இருக்கிறது. மேற்கு மாவட்டத்திலும் சரி வட மாவட்டத்திலும் சரி மிக கடுமையான எதிர்ப்பு, ஜாதி ரீதியான இன்றைய அதிமுகவிற்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. எனவே அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்து வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்ற ஒரு ரிப்போர்ட்டை டெல்லியில் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் வெற்றி வாய்ப்பு நமக்கு குறைவு என்ற சூழ்நிலையில் 12 எம்பிக்களிடம் தந்தால் மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தார். 6 இடங்களுக்கு மேல் தர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாகவும் மற்ற பல பேட்டிகளையும் அண்ணாமலை கூறுவதை பார்த்தால் அவரை பொறுத்தவரையில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்கிறார், மோடி ஐயா ஆட்சி அமையும் என்று சொல்கிறார், ஆட்சிக்கு வந்ததும் கள்ளறுக்கும் உரிமை வழங்கப்படும் என்று சொல்கிறார், அண்ணன் சீமானும் அதனை ஆதரிப்பதாக குறிப்பிடுகிறார். அந்த வகையில் இன்று பார்த்தால் 18% என்டிஏ வாக்கு பெற்றிருக்கிறார்கள். அதிமுக எடப்பாடி பழனிசாமி 20% வாக்கு பெற்றிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற இடங்களிலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் மக்களவை தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் மேலும் அதிக வெற்றி பெறுவோம். எனவே அதிமுக கூட்டணி என்றால் 50-50, 117-117, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 117, அதிமுகவிற்கு 117, அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய 20%க்கான 100 சீட்டு என்றால் எங்களுடைய 18%க்கான 90 சீட்டு 110, 99, 100, 90, அதாவது 10:9 என்ற அடிப்படையில் தொகுதி பங்கீடு இருக்க வேண்டும் என்று மிக டஃப்பாக அண்ணாமலை பார்கெயின் பண்ணுவார். எடப்பாடி இதற்கு ஒத்துக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. 2 முறை அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் முறிந்தது. இப்பொழுது எப்படி அது நடைமுறை சாத்தியமாகும் என்பது பெரிய கேள்விக்குறி. இன்னொரு விஷயம் என்னவென்றால் அதிமுகவில் ஒரு தரப்பினர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறார்கள். அவர்கள் பாஜகவை நம்பி இருக்கிறார்கள். எனவே பாஜக அவர்களை ஊக்குவிக்க கூடாது என்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி இத்தகைய அரசியல் நகர்வுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.